வெல்கம் டு ஆல் பைட் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட். போன வீடியோவில் நம்மளோட பைட் சூப்பர் மார்க்கெட் சாஃப்ட்வேரில் எப்படி வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் எப்படி வந்து நம்ம சேல்ஸ் என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ சேல்ஸ் என்ட்ரி, சேல்ஸில் வந்து ஸ்டாக்ஸ் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்கள்கிட்ட வர ரெகுலர் கஸ்டமரோட டீட்டெயில்ஸும் ஆட் பண்ணிக்கலாம், நியூவாக வர கஸ்டமரோட டீட்டெயில்ஸும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டுடே வந்து எவ்வளோ வந்து அமௌண்ட் வந்து நம்ம சேல் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கான ரிப்போர்ட்ஸையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். கஸ்டமருக்கு வந்து டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் வந்து சேல்ஸ் பில் வந்து சென்ட் பண்ணுற மாதிரியும் நம்ம வந்து இதில் செட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்மளோட பைட் சூப்பர் மார்க்கெட் சாஃப்ட்வேர் எப்படி வந்து சேல்ஸ் என்ட்ரி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்மளோட பைட் சூப்பர் மார்க்கெட் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம செட் பண்ணிக்கணும். சேல்ஸ் கஸ்டமர், இதில் வந்து ரெகுலராக வர கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அவங்களோட நேமு, கான்டாக்டு, அட்ரஸு, அவங்க வந்து எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து சேல்ஸ் என்ட்ரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நியூ சேல்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் பார்கோட் வந்து ஸ்கேன் பண்ணியும் பண்ணிக்கலாம், இல்லை ப்ராடக்ட் நேம் வந்து செலக்ட் பண்ணியும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ப்ராடக்ட் நேம் செலக்ட் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். என்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்டர் ஆகிடும். ஸோ இந்த ஃபேஸில் வந்து குவான்டிட்டி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். எத்தனை குவான்டிட்டி வந்து சேல்ஸ் பண்ணுறீங்களோ அந்த குவான்டிட்டியை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதுக்கு டிஸ்கவுண்ட் வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா F1 அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்துடும். இதில் ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கே டிஸ்கவுண்ட் என்டர் பண்ணிக்கோங்க, என்டர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறாங்களோ அதை வந்து பெய்ட் அமௌண்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பில்லு வேணுமோ வேணாமான்னு கேட்கும். நீங்கள் எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பில்லு வந்து வந்துடும், நோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பில்லு வந்து வராது. ஃபுல் அமௌண்ட் வந்து பே பண்ணி பண்ணுற மாதிரி பண்ணிடுச்சு. இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஒரு 400 ரூபா மட்டும் பே பண்ணியிருக்காங்க, 100 ரூபா வந்து உங்களுக்கு பெண்டிங் இருக்குது. அது எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நமக்கு வந்து கஸ்டமர் நேம் வந்து வேணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எந்த கஸ்டமரோட அவங்களோட நேம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு ஏதாச்சும் பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. சேவ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதை வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த கஸ்டமரோட நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்கோட் வந்து ஸ்கேன் பண்ணி பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா ப்ராடக்ட் நேம் செலக்ட் பண்ணி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னா டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ என்ட்ரு கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பெய்ட் அமௌண்ட் வந்து இப்போ வந்து அவங்களுக்கு வந்து 480 ரூபாய் இருக்குது. இதில் வந்து அவங்க வந்து 400 ரூபா மட்டும் பே பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே வந்து 400 அப்படிங்கிறத நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கணும். என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ரிமைனிங் அமௌண்ட் வந்து எவ்வளோ பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ சேவ் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. சேவ் அப்படின்னு கொடுத்தல பிரிண்ட் வேணுமா இல்லையா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இதுக்கான பேமெண்ட் வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா சேல்ஸ் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம பே பண்ணணுமோ அவங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து அவங்களுக்கு நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து ரிமைனிங் வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் இப்போ பே பண்ண போகிறீங்க அப்படின்னா பேமெண்ட் டைப் என்ன பேமெண்ட் டைப்போ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ரெஃபரன்ஸ்க்காண்டி ஏதாச்சும் ரிமார்க்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த 80 ரூபாய் அவங்க எவ்வளோ பே பண்ண போகிறாங்களோ அதை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. சேவ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆயிடும். ஸோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ரிமைனிங் பேலன்ஸுமே இல்லை. இந்த மாதிரி தான் சேல்ஸ் கஸ்டமர் வந்து ஏதாவது அமௌண்ட் வந்து பெண்டிங் வச்சுருந்தாங்க அப்படின்னா அதை வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்ஸ், இதில் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக ஸ்டாக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நம்ம இந்த செட்டிங்ஸில் பார்க்கலாம். இப்போ வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கும். இதில் வந்து ஸ்டாக் ரேஞ்சோட செட்டிங்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இதில் வந்து லோ ஸ்டாக்கு, மீடியம், நெக்ஸ்ட்டு நான்வெட், நெக்ஸ்ட்டு ஹை ஸ்டாக். இதில் வந்து என்னென்ன அப்படின்னா இப்போ நம்ம கிட்டே இருக்க ப்ராடக்ட் வந்து லோவாக இருக்கும்போது நம்ம செக் பண்ணி பார்க்குறது. நெக்ஸ்ட் மீடியமாக இதுலேருந்து இவ்வளோக்குள்ளே இருக்கும்போது நம்ம பார்க்கணும். 1 10 எந்த ப்ராடக்ட் வந்து லோவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கான ரிப்போர்ட்டையும் நம்ம எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டோம். என்னென்ன ப்ராடக்ட்லாம் வந்து லோவாக இருக்குது, எது வந்து மீடியமாக இருக்குது, எது வந்து நார்மலாக இருக்குது, நெக்ஸ்ட் எது வந்து ஹையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ லோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு எவ்வளோக்குள்ளே இருந்தால் நமக்கு வந்து இருக்கணும். இப்போ ஒரு 1 20 வரைக்கும் அப்படின்னு கொடுத்து நீங்கள் சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட். இதில் வந்து நம்மக்கிட்ட இருக்க ப்ராடக்ட்டை நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நம்மக்கிட்ட இருக்க குவான்டிட்டியை நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம இதை வந்து பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இந்த ப்ராடக்டோட ஸ்டேட்டஸில் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை அதுலேருந்து சப்ராக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா சப்ராக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இப்போ ஆட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து எத்தனை குவான்டிட்டி நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களோ அத்தனை குவான்டிட்டி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை கொடுத்துட்டு நீங்கள் ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாக்கோட வேல்யூ அங்கே வந்து சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இதை பண்ணிக்கலாம். நம்மளோட பைட் சூப்பர் மார்க்கெட் சாஃப்ட்வேரில் எப்படி வந்து சேல்ஸ் என்ட்ரி ஆட் பண்ணுறது,
நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்கோட ரேஞ்சஸ்லாம் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்கம் என்ட்ரி, நெக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி என்டர் பண்ணணும், அதுக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி செக் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்மளோட பைக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டிஸ்பிளே ஆகும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.